ஜேபிசிக்கு ஆதரிக்கிறதுக்கு தயாரா அப்படின்னு பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் கேட்கிறாரு. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இந்த விசாரணை நடத்துங்களேன், தமிழ்நாடு என்ன எல்லாத்துக்கும் தயார் அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? I am not here because of my capabilities, but because of Rajiv Gandhi. சொன்னது திரு கௌதம் அதானி 1995. சரி, அதே கௌதம் அதானிக்கு 1994 முந்த்ரா போர்ட்டை கொடுத்தது மிஸ்டர் பி வி நரசிம்மராவ், தென் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர். அந்த குஜராத்தில் ஆண்டதும் குஜராத் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர், அவர் பேர் இல்லை. ஸோ அதானி அவர்கள் ஒரு ரெஸ்பெக்டட் தொழிலதிபர். அவர் இன்னைக்கு திரு மோடி அவர்கள் வந்த உடனே வந்துடல, அவர் யார் வளர்த்து விட்டாங்கன்னு அவருடைய செல்ஃப் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு. அதை யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம். சிக்கல் நீங்க சொல்ல கரெக்ட். இல்ல லெட் மீ கம்ப்ளீட். ஓகே. சோ என்னன்னா, எனக்கு அதானி அவர்கள் நம்ம தமிழக முதல்வரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை, இங்க முதலீடு போடணும்னு எனக்கு ஆசை. அங்க குஜராத் யூபியோ இல்ல பல பிஜேபி பிஜேபி ஆர் நான் பிஜேபியை இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அவர்கள் கூப்பிட்டு ஒரு போர்ட்டை கொடுத்துருக்காங்க, நீங்க ஹேண்டில் பண்ணுங்கன்னு. ஏன் நம்ம டெய்லி கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து அதானி அதானின்னு கத்துறவங்க பினராயி விஜயன் 10,000 கோடி செகண்ட் விழிஞ்சியம் போர்ட் எக்ஸ்பான்ஷன் கூப்பிடுறாங்க. கூப்பிடுங்க, எல்லா கட்சியினரும் பேசுவாங்க. அதானி அவர்கள் இங்க போடணும் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு வேணுங்கிற போது அந்த அதானியை நீங்களே யூஸ் பண்ணிட்டு இங்க அந்த அதானி நீங்க இந்த சேர வார்த்தை எறியறீங்க பாத்தீங்களா, அதை தான் நம்ம எதிர்க்கல. நீங்க எதிர்க்கிறோம். நீங்க அமெரிக்கா பெகாசஸ்ல சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்கன்னா சொன்னோம் இல்லையா. இங்க வந்த ரிப்போர்ட்டும் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம். வந்த ரிப்போர்ட்ல கூட சோகால் அமெரிக்கா பத்தி எனக்கு எந்த மதிப்பும் இல்ல. ஏன்னா அந்த ஊர்லயே பென்டகன் 7 வாட்டி கண்டினியூஸா அவங்க ஆடிட் ஃபெயில் ஆயிருக்கு. அவங்களோட பினான்சியல் எங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல தெரியல. சோ அந்த நாட்டுல இருக்கிற ஒரு பெரிய விஷயத்தையும் அந்த நாடு கண்டுபிடிக்க முடியல. நம்ம நாட்டுக்கு வராங்க, இதை சொல்றாங்கன்னே வச்சுப்போம். சொன்னதெல்லாம் எந்தெந்த மாநிலம், யார் யார் ஆண்டவங்க, இந்தி கூட்டணி மாநிலம், இந்தி கூட்டணியில ஆண்டிருக்காங்க. முதல்ல ஒன்னு தெளிவுபடுத்திருங்க. லெட் மீ கம்ப்ளீட். நீங்க அந்த அறிக்கையை ஏத்துக்கிறீங்களா? அதானியே ஆகச்சிறந்த ரெஸ்பெக்டட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு ஏத்துக்கிறீங்களா? ரெண்டுல ஒன்னு சொல்லுங்களேன். என்ன, நான் என்னைக்குமே ரெஸ்பெக்டட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். உங்களுக்கு வேணுங்கிற போது அவர் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், உங்களுக்கு வேணாங்கிற போது அதானி மாறுபடவே இல்லை. அது இவங்கலாம் தான் ஒத்துக்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரெஸ்பெக்டட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவரை சந்திக்கிறது ஒரு கான்ட்ரோவர்சியாவே ஆகக்கூடாதுங்கிறீங்க. அதனால தான் ஸ்டேட்மென்ட் படிச்சு காமிச்சேன். I am not here because of my capabilities. I am here because of Mr. Rajiv Gandhi. சரி, சொன்னது மிஸ்டர் அதானி. இல்ல, இப்ப நீங்க இந்த கேள்வி எப்படி மருத்துவர் அன்புமணிக்கு சேர்த்து வைக்கிறீங்களான்ற மாதிரி ஆயிடுது. என்னங்க, அந்த அதானியை சந்திச்சாங்களாங்கிறது அங்க இருக்கிற கான்ட்ரோவர்சி. நீங்க என்ன சொல்றீங்க? ரெஸ்பெக்டட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதானி சந்தித்திருக்கணும் அப்படிங்கிறீங்க. he is respected industrialistங்க. நம்ம நாட்டுக்கு எவ்வளவோ பண்றாங்க. நமக்கு பிரச்சனை, நம்ம சைடுல போய் பேசிப்போம். கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிருக்கலாமேங்க. இன்னைக்கு தான் வேர்ல்ட் சோ ஸ்மால். இன்னைக்கு டைரக்டா சந்திக்கணும்னு இல்லையே, ஏன் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசிருக்கலாம். we have taken his word, அவ்வளவுதான். ஆனா he is not from any foreign company or தீண்டத்தகாத கம்பெனியோ இல்ல நாட்டுக்கு எதிரி இல்லையங்க. நம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு பங்கு கொடுக்கிற அதானி சந்திக்கிறதுல தப்பு இல்ல. அமெரிக்காவுடைய நியூயார்க் நீதிமன்றம் மீட்டிங் அதானி இல்ல சார், அமெரிக்காவுடைய நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லுது, அந்த நீதிமன்றத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் பேசுது, அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க விஷயங்கள் தான் இங்க அரசியல் ஆகுது. எந்த சிக்கலும் இல்லை என்றால் ஜேபிசிக்கு உத்தரவிடுவதில் என்ன சிக்கல் இருக்கு? அங்கதான் விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் பிகாஸ் இன்னொரு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலத்தை பத்தி சொன்னதுக்காகவே அமெரிக்காக்கான சொன்னதுக்கு நமக்கு இசைவு கொடுக்கணும்ன்றது இல்ல. we don't trust அமெரிக்கா. ஜேபிசில யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்க நம்ம நாட்டுல? நம்ம சுப்ரீம் கோர்ட் யாரெல்லாம் இருக்காங்க? லெட் மீ கம்ப்ளீட்ங்க. அதுக்கு தேவைன்னா நிச்சயமா இந்த அரசாங்கம் எடுக்கும். அமெரிக்காக்கான சொன்னதுக்காகவே எடுக்கணும்ன்றது இல்ல, அவன் சொல்லிட்டான்னு நாங்க எடுக்கணும்ன்றது இல்ல. he is not our master. நமக்கு அவங்க சொல்ல வேண்டாம், கவர்மெண்ட் அவங்க சொல்ல வேண்டாம். இந்த மக்கள் தேர்ந்தெடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேக்குறாங்க சார், கோரிக்கை வைக்கிறாங்க சார் நாடாளுமன்றத்துல. அந்த கோரிக்கையை செவிமடுக்கணுமா? அந்த கோரிக்கை நியாயம்னு தேவைப்பட்டா அதுவும் சொன்னது உங்களை எதிர்க்கட்சிகளை பத்தி தான். அப்பவும் அவர்கள் சொல்வதை நமக்கு இந்த நாட்டுல என்ன ப்ரொசீஜரோ அதுபடி நிச்சயமாக நடக்கும். என்னுடைய பாயிண்ட் என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதுல எதிர்க்கட்சிகள்னா இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாநிலங்களுக்கு இத கொடுத்த மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நிறுவனம் தான் இது எல்லாத்தையும் டீல் பண்ணுதுன்னா முதல்ல சென்டர், அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்ஸ். நீங்க வசதியா நேரா ஸ்டேட்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்தா எப்படி? சொன்னது ஸ்டேட், சென்டர் சொல்ல இல்லையே. சொன்னது ஸ்டேட்ஸ் தான் சொல்லிருக்காரு. யாரு சார்? ஸ்டேட் டான்ஜெட் கோ சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா? டான்ஜெட் கோ சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா? someone has given, someone has taken. இல்ல கொடுத்தது நான் அதான் திருப்பி சொல்றேன். someone has given, someone has taken.
டேக்கன் டான்ஜெட் கோட்னு நீங்க சொல்ற பெகாஸ் அமெரிக்காக்காரன் சொல்றான். அப்ப தூக்கி போடுங்க. வாங்க சார், சிபிஐ என்கொயரி பண்ணுங்க சார். சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணுங்க. நான் தான் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் கமிட்டி கேளுங்க சார். எங்களுக்கு மடியில கனோல வயில அதானே கேக்குறாரு. நீங்க டாக்டர் அன்புமணி அதானே கேக்குறாரு. பத்தி பேசுறவங்க சார் டாக்டர் அன்புமணி அதானே கேக்குறாரு சார். அதேதான் நீங்க மத்திய அரசாங்கம் சொல்றீங்கல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாமக கட்சிக்கு அந்த அசெம்பிளில கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? எதிர்க்கட்சிகளை நாங்க பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ற அளவுல நீங்க இருக்கிறது பாசிசம். நீங்க வந்து சட்டமன்றத்தை பத்தி நீங்க தவறா பேசக்கூடாது. எதிர்க்கட்சி தலைவர்ல அவர் பேசும்போது அவருடைய அது வேற, நீங்க சொன்னது உங்களோட டிசைன்ல வராது. நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வெளியில நீங்க அதை நாங்க ஒரு பார்ட்டிக்கு சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். சரி, இதுல நிச்சயமாக எது செய்ய வேண்டும் என்பது மத்திய அரசாங்கத்திற்கு தெரியும். நீங்க கன்வீனியன்ட்டா ஜேபிசி நாங்க கேட்டா நீங்க ஆதரிக்கணும்னு சொன்னா நீங்க ஒண்ணும் உத்தமர்கள் ஆக போறது இல்ல, நீங்க நேர்மையானவர்கள் ஆக போறது இல்ல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. அரவிந்த் எஸ், நான் 2 பாயிண்ட்ல வரப்போறேன். நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில இருந்து வரேன். இந்த மொத்த டீலுமே அதானிக்கும் எஸ்சிசிஎலுக்கும் நடந்த டீல், எஸ்சிசிஎலுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடந்த டீல். இந்த டீலை 2 பார்ட்டா பிரிச்சுக்கணும். அதானி எஸ்சிசிஎலுக்கு சோலார் பவர் விற்கிறார், சோலார் பவரை எஸ்சிசிஎல் மாநில அரசுகளுக்கு விற்கிறாங்க. சோ இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது அமெரிக்கா விசாரணை அமைப்புகள் சொல்றாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னா, இந்த டீல் அதானி எஸ்சிசிஎலோட டீல்ல அமெரிக்கா தொடர்புடைய ஒரு நிறுவனமும் கனடா பேஸ்டா இருந்தாலும் அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் அமெரிக்கா தொடர்புடைய என்டிட்டிஸ் இருக்கிறங்காட்டி தான் இதோட ஜூரிஸ்டிக்ஷன் அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்கா அதன் மூலமாக தான் விசாரணை நடத்தி அங்க எஃபிசிஏ ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட்ல அதே மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள். அதன் மூலமாக தான் அது வெளியே வருது. தற்போது கேள்வி என்ன, இதுல எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்றத்துல இதுல ஜேபிசி விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளோட வலியுறுத்தல். பாஜக தற்போது வரை அதற்கான எந்த பதிலும் கொடுக்கல. தமிழ்நாட்டுல இதை அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தமிழ்நாடு வந்தா, தமிழ்நாட்டுல இருக்க தமிழ்நாடு பாஜக தலைவரும் சரி, பாஜக கூட்டணியில் அங்கம் வைக்கும் பாமகவும் சரி, இருவருமே இதுல வெளிப்படைத்தன்மை வேண்டும், இல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சோ எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஏன் ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஏன் ப்ரோப் ஏன் விசாரணைக்கு நம்ம ஏன் கோரிக்கை வைக்க கூடாதுங்கிறதான் முதல் கேள்வி. இரண்டாவது, பாஜக சார்பில் பேசினவர் சொன்னாரு, அமெரிக்கா சொன்னாங்கிறதுக்காக மட்டும் நாங்க விசாரணை நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொன்னாரு. அவருக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், எம்பிரேர் டீல்னு ஒரு டீல் ஒன்று இருந்துச்சு. யூபிஏ காலகட்டத்துல பிரேசிலியன் கம்பெனிட்டு இருந்து அப்ப இருந்த யூபிஏ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அந்த ஏர்கிராப்ட் இன்ஜினை பிரேசிலியன் கம்பெனி எம்பிரேர் கம்பெனில இருந்து வாங்கினாங்க. அது வாங்கினதுல முறைகேடு நடந்திருக்குன்னு இதே மாதிரி அமெரிக்கா விசாரணை அமைப்பு அந்த பிரேசிலியன் கம்பெனிக்கு எதிராக FCPAங்கிற ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யறாங்க. அதை சிபிஐ காக்னிசன்ஸ் எடுத்து இந்தியால சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை செஞ்சாங்க. எக்ஸாக்ட் டிட்டோ அங்கே இதே போல அங்க இருக்க FBI விசாரணை நடத்தி FCPAல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க.